தேர்வு முறையில் போட்டியாளர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட ஆரம்ப அதிகபட்ச வயது என்ன? ஏ 23, பி 20, சி 21, டி 25. சரியான பதில் ஏ 23. 1854 இல் மெக்காலே குழுவின் பரிந்துரைப்படி இந்திய குடிமை பணிக்கான போட்டித் தேர்வில் பங்கேற்க ஆரம்பத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது 23 ஆகும். இது இந்தியர்கள் இத்தேர்வில் பங்கேற்பதை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்தது. பி 20 என்பது ஆரம்ப வயது வரம்பு அல்ல. ராயர் மீட்கப்பட்ட புதையல்கள் மற்றும் செல்வத்துடன் எங்கு சென்றார்? ஏ சந்திரகிரி சந்திரகிரி, பி பிஜாப்பூர் பீஜாப்பூர், சி கோல்கொண்டா கோல்கொண்டா, டி பெனுகொண்டா பெனுகொண்டா. சரியான பதில் ஏ சந்திரகிரி சந்திரகிரி. 1. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்குப் பிறகு அரவிடு வம்சத்தினர் செல்வங்களை பாதுகாப்பாக சந்திரகிரிக்கு கொண்டு சென்றனர். சந்திரகிரி அவர்களின் பிற்கால தலைநகராகவும் விளங்கியது. 2. பிஜாப்பூர் விஜயநகரத்தின் எதிரி நாடாகும். மார்க்கோ போலோவின் கூற்றுப்படி எந்த பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான குதிரைகள் கடல் வழியாக தென்னிந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்டன? ஏ ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா, பி அரேபியா மற்றும் பாரசீகம், சி சீனா மற்றும் ஜப்பான், டி எகிப்து மற்றும் துருக்கி. சரியான பதில் பி அரேபியா மற்றும் பாரசீகம். 6. சரியான விடை. பாண்டிய நாட்டில் குதிரைப்படைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதால் அரேபியா மற்றும் பாரசீகத்திலிருந்து கடல் வழியாக ஆயிரக்கணக்கான குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. அலாத்தின் எந்த இராச்சியத்திற்கு எதிராக ஒரு குறிப்பிடத்தக்க இராணுவ பயணத்தை தொடங்கினார்? ஏ தேவகிரி தேவ்கிரி, பி காரா கரா, சி வங்காளம் பொங்கோல், டி மேவாட் மேவத். சரியான பதில் ஏ தேவகிரி தேவ்கிரி. அலாத்தின் கில்ஜி 1296 இல் தேவகிரி யாதவ அரசு மீது படையெடுத்து பெரும் செல்வத்தை கைப்பற்றினார். இந்தச் செல்வம் அவர் டெல்லி அரியணையை கைப்பற்றவும் தனது அதிகாரத்தை நிலைநாட்டவும் பெரிதும் உதவியது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட பிறகு சாக்ரடீஸின் தண்டனை என்ன? ஏ ஆயுள் முழுவதும் சிறைவாசம், பி ஏதென்ஸிலிருந்து நாடு கடத்தல், சி ஹெம்லா குடித்து மரணம், டி பொது இடத்தில் கசையடி. சரியான பதில் சி ஹெம்லா குடித்து மரணம். சரியான விடை. ஏதென்ஸ் நகரின் இளைஞர்களை சீரழித்ததாகவும் தெய்வங்களை நிந்தித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட சாக்ரடீஸிற்கு ஹெம்லாக் என்ற விஷத்தை குடித்து உயிர்விட மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சுமேரிய நாட்காட்டி எதை அடிப்படையாகக் கொண்டது? ஏ நட்சத்திரங்களின் இயக்கம், பி கிரகங்களின் இயக்கம், சி சந்திரனின் பிறைகள், டி சூரியனின் இயக்கம். சரியான பதில் சி சந்திரனின் பிறைகள். 2. சரியான விடை. சி சோகஸ்மேலி சுமேரியர்கள் சந்திரனின் சுழற்சியை அடிப்படையாகக் கொண்டு ஒரு வருடத்தை 12 மாதங்களாக பிரித்து நாட்காட்டியை உருவாக்கினர். இதுவே பிற்கால மெசபடோமிய நாகரிகங்களின் கால கணிப்பு முறைக்கு அடிப்படையாக அமைந்தது. எந்த குழு சமண மதத்தின் புரவலர்களாக இருந்ததாக நம்பப்படுகிறது? ஏ பாண்டியர்கள் பாண்டியாஸ், பி சோழர்கள் சோலாஸ், சி சேரர்கள் சேராஸ், டி களப்பிரர்கள் கலாப்ரஸ். சரியான பதில் டி களப்பிரர்கள் கலாப்ரஸ். 1. களப்பிரர்கள் காலம் தமிழகத்தில் சமண மதம் செழித்தோங்கிய காலமாகும். இவர்கள் சமண மதத்திற்கு பெரும் ஆதரவு அளித்தனர். குறிப்பாக வஜ்ரநந்தி மதுரையில் திராவிட சங்கத்தை நிறுவியது இக்காலத்தில்தான். ஹைதர் அலியும் அவரது மகனும் எந்த பேரரசின் விரிவாக்கத்திற்கு எதிராக முக்கிய பங்காற்றினர்? ஏ முகலாய பேரரசு முகல் எம்பையர், பி பிரெஞ்சு பேரரசு பிரெஞ்ச் எம்பையர், சி பிரிட்டிஷ் பேரரசு பிரிட்டிஷ் எம்பையர், டி மராட்டிய பேரரசு மராட்டா எம்பையர். சரியான பதில் சி பிரிட்டிஷ் பேரரசு பிரிட்டிஷ் எம்பையர். சரியான விடை. சி சோகஸ்மேலி மைசூர் மன்னர்களான ஹைதர் அலியும் அவரது மகன் திப்பு சுல்தானும் தென்னிந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்தை எதிர்த்து 4 மைசூர் போர்களை நடத்தினர். இவர்கள் பிரிட்டிஷ் பேரரசின் விரிவாக்கத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருந்தனர். கழுகுமலை சமண குடைவரை கோயில் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தது? ஏ 10ஆம் நூற்றாண்டு, பி 7ஆம் நூற்றாண்டு,
சி 8ஆம் நூற்றாண்டு. டி 9ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் சி 8ஆம் நூற்றாண்டு. கழுகுமலை சமண குடைவரை கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்செழியன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இங்குள்ள தீர்த்தங்கரர்களின் சிற்பங்கள் சமணக்கரையின் உன்னதத்தை வெளிப்படுத்துகின்றன. 10ஆம் நூற்றாண்டு சோழர் காலத்தின் எழுச்சிக் காலம். நாயக்கர் இராச்சியம் எந்த நகரத்தில் தோன்றியது? ஏ டெல்லி டெல்லி. பி மதுரை மதுரை. சி செஞ்சி சிஎன்ஜி. டி பிதார் பிதர். சரியான பதில் சி செஞ்சி சிஎன்ஜி. சரியான விடை செஞ்சி. சோகஸ்மேலி விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு செஞ்சியில் ஒரு வலுவான நாயக்கர் அரசு உருவானது. இது தமிழ்நாட்டில் நாயக்கர் ஆட்சி பரவிய முக்கிய இடங்களில் ஒன்றாகும். தவறான விடைகள். தில்லி சுல்தான்கள் மற்றும் முகலாயர்களின் தலைநகராக இருந்தது. ஆதிச்சநல்லூரில் ஆரம்ப கண்டுபிடிப்புக்குப் பிறகு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை எப்போது அகழ்வாராய்ச்சி நடத்தியது? ஏ 2020. பி 2019. சி 1968. டி 2004. சரியான பதில் டி 2004. 1900களின் தொடக்கத்தில் அலெக்சாண்டர் ரீ என்பவரால் கண்டறியப்பட்ட பிறகு 2004ஆம் ஆண்டு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை மீண்டும் விரிவான அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டது. இதில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் மற்றும் இரும்பு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிராக நிஜாம் மற்றும் மராட்டியர்களுடன் கூட்டணி அமைத்த ஆண்டு எது? ஏ 1779. பி 1783. சி 1781. டி 1790. சரியான பதில் ஏ 1779. 1779ஆம் ஆண்டில் ஹைதர் அலி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஹைதராபாத் நிஜாம் மற்றும் மராட்டியர்களுடன் இணைந்து ஒரு முக்கூட்டு கூட்டணியை உருவாக்கினார். இக்கூட்டணி இரண்டாவது ஆங்கிலேய மைசூர் போர் 1780 முதல் 1784 வரை தொடங்க முக்கிய காரணமாக அமைந்தது. 1859 ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஏ ஆல்பிரட் ரசல் வாலஸ் ஆல்ஃபிரட் ரசல் வாலஸ். பி சார்லஸ் டார்வின் சார்ல்ஸ் டார்வின். சி ஹெர்பர்ட் ஸ்பென்சர் ஹெர்பர்ட் ஸ்பென்சர். டி கரோலஸ் லின்னேயஸ் கேரோலஸ் லின்னேயஸ். சரியான பதில் பி சார்லஸ் டார்வின் சார்ல்ஸ் டார்வின். சார்லஸ் டார்வின் 1859 இயற்கை தேர்வு மூலம் பரிணாம வளர்ச்சியை விளக்கும் இந்த புத்தகத்தை வெளியிட்டார். இது நவீன உயிரியலின் அடிப்படை நூலாக கருதப்படுகிறது. ஏ ஆல்பிரட் ரசல் வாலஸ் இதே கருத்தை கொண்டிருந்தாலும் இந்த புத்தகத்தை எழுதவில்லை. மராட்டியர்களுக்கு அவர்களின் நிலப்பரப்பு காரணமாக எந்த வகையான போர்முறை சாதகமாக இருந்தது? ஏ திறந்தவெளி போர்முறை ஓபன் ஃபீல்ட் வார்ஃபேர். பி முற்றுகை போர்முறை சீஜ் வார்ஃபேர். சி கடற்படை போர்முறை நவல் வார்ஃபேர். டி கொரில்லா போர்முறை குரில்லா வார்ஃபேர். சரியான பதில் டி கொரில்லா போர்முறை குரில்லா வார்ஃபேர். 7 மேற்கு தொடர்ச்சி மலைகளின் கரடுமுரடான நிலப்பரப்பு மராட்டியர்களுக்கு மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா போர்முறைக்கு மிகவும் சாதகமாக இருந்தது. சிவாஜி மகாராஜ் இந்த முறையை பயன்படுத்தி முகலாயர்களின் பெரும் படைகளை திறம்பட எதிர்கொண்டார். 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சி இந்திய வரலாற்றில் எதை குறித்தது? ஏ பிரிட்டிஷ் ஆட்சியின் ஆரம்பம். பி இந்திய தேசிய காங்கிரசின் ஸ்தாபனம். சி ஒரு திருப்புமுனை. டி முகலாய பேரரசின் முடிவு. சரியான பதில் சி ஒரு திருப்புமுனை. 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் நேரடி ஆட்சியை தொடங்கி வைத்த ஒரு முக்கிய திருப்புமுனையாகும். இது இந்தியர்களிடையே தேசிய உணர்வு வளர ஒரு தொடக்கப் புள்ளியாக அமைந்தது. ஈமச்சின்னங்களாக எழுப்பப்பட்ட கல் கட்டமைப்புகள் எவை? ஏ சிஸ்ட்ஸ். பி போர் ஹோல்ஸ். சி ஈமத்தாழிகள். டி டால்மன்கள். சரியான பதில் டி டால்மன்கள். சரியான விடை
டால்மன்கள் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செங்குத்தான கற்களின் மீது ஒரு பெரிய தட்டையான கல்லை வைத்து உருவாக்கப்படும் ஈமச்சின்ன அமைப்பாகும். இவை தமிழ்நாட்டின் இரும்புக்கால பகுதிகளில் பரவலாக காணப்படுகின்றன. 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சி மங்கள் பாண்டேவின் நடவடிக்கைகளுடன் எப்போது தொடங்கியது? ஏ. பிப்ரவரி 15, 1857. பி. மார்ச் 29, 1857. சி. ஏப்ரல் 10, 1857. டி. ஜனவரி 1, 1857. சரியான பதில் பி. மார்ச் 29, 1857. 1. மார்ச் 1857 29 அன்று பாரக்பூரில் மங்கள் பாண்டே கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்து தனது அதிகாரிகளை தாக்கினார். இதுவே 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி வெடிக்க உடனடி காரணமாக அமைந்தது. ஏ. பிப்ரவரி 15 இல் புரட்சி அதிகாரப்பூர்வமாக தொடங்கவில்லை. கடுங்கோன் களப்பிரர்களிடமிருந்து பாண்டிய பகுதியை எப்போது மீட்டெடுத்தார்? ஏ. 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். பி. 6ஆம் நூற்றாண்டின் முடிவு. சி. 7ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி. டி. 5ஆம் நூற்றாண்டின் முடிவு. சரியான பதில் பி. 6ஆம் நூற்றாண்டின் முடிவு. பாண்டிய மன்னன் கடுங்கோன் கிபி 590 வாக்கில் 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களைத் தோற்கடித்து பாண்டிய பேரரசை மீண்டும் நிறுவினார். இது தமிழக வரலாற்றில் பாண்டியர்களின் மறுமலர்ச்சி காலம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?